Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்ல நம்ம Planted Aquarium செட் வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு DIY எப்படி நம்ம வந்துட்டு CO2 வந்து கொடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று, ஒரு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஒரு பாக்கெட்டில் எடுத்துக்கிறோம். காட்டன், இது வந்து சிங்கிள் யூஸ் சிரிஞ்சு நம்ம கடையில் மெடிக்கலில் கேட்ட தருவாங்க. இது வந்து IV செட்டு, நம்ம ட்ரிப்ஸ் போடுவோம் இல்லையா அந்த செட்டு. சுகர் நம்ம இது 1/2 kg எடுத்துருக்கோம். இதில் நம்ம 1 கப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒயிட் சுகரு தேவையான பொருளாக நம்ம எடுத்தாச்சு CO2 பண்ணுறதுக்கு. இப்போ இந்த IV செட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டை வந்து நம்ம பிரிச்சுட்டு அதில் நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது வந்து மூடியில் நம்ம இன்சர்ட் பண்ணிடுவோம். இது வந்து நம்ம அந்த CO2 லெவல் ஸ்பீடு அந்த அளவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது மூலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரிப்ஸை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, நம்ம இதை வச்சு அந்த கேஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவோம். இந்த சிரிஞ்சு இருக்குது பார்த்திங்களா, இது நம்மளுக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிடணும். இதை நம்ம யார் காலையும் குத்திராமல் செய்யாமல் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இப்போ சிரிஞ்சு இருக்குல்ல, 10 ml சிரிஞ்சு, இது வந்து இதை வந்து நம்ம அந்த சிரிஞ்சை நம்ம மேலே இருக்க நீடியில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிளெஞ்சர் இருக்குல்ல, இந்த பிளெஞ்சர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக தேவையில்லை, அந்த மேலே இருக்க அந்த ரப்பர் மட்டும் போதும். இந்த ரப்பரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில், உங்களுக்கு எந்த பாட்டிலெலாம் நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தால் பெட்டர். இப்போ அந்த மூடியில் வந்து சென்டராக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த ஷார்ப்பேஜை வந்து நம்ம அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டலாம். நல்லா ஃபுல்லாக டைட்டாக போகிற மாதிரி, ரொம்ப பெரிய ஹோலும் இல்லாமல் சின்ன ஹோல் இல்லாமல் அது டைட்டாக இன்சர்ட் ஆகும். ஏன்னா கேஸ் வந்து அது ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த நீடில் இருந்துச்சுல, அந்த நீடில் இருந்த பக்கத்துலேருந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து இந்த சிரிஞ்சோட அந்த வாய் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த சின்ன இதில் வந்துட்டு நம்ம இதை இன்சர்ட் பண்ணி விட்டுறோம். இப்போ நம்மளுக்கு இந்த செட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ரப்பர் இருக்கு இல்லையா, நம்ம சிரிஞ்சிலேருந்து கனழ்த்தி எடுத்தோம்ல பிளெஞ்சர்லேருந்து, அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் ஒன்று போடணும். சின்னதாக ஒரு 4 mm 5 mm அந்த மாதிரி டயா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் இருந்தால் போதும். அதில் வந்து நம்ம இதில் தான் நம்ம டிஃப்யூசராக நம்ம யூஸ் பண்ண போகிறது. டிஃப்யூசர் உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், இருந்தாலும் நம்ம வந்துட்டு DIY பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த காட்டன் ரோலை வந்துட்டு பிரிச்சுட்டு அந்த ரோல்லேருந்து சின்னதாக நம்மளுக்கு போதுமானதால் போதும், ஒரு சின்ன உருண்டை மாதிரி, ஒரு சின்ன ரோல் மாதிரி நீங்கள் கையில் வச்சு திரட்டிக்கோங்க. சின்ன உருட்டிட்டு அந்த இதில் டாப்பில் வைக்கிற மாதிரி ஒரு அளவுக்கு சின்ன உருண்டையாக எடுத்தால் போதும். இப்போ அந்த இதில் வந்து மேலே வந்து அந்த ஓட்டை நம்ம போட்டோம் இல்லையா, உள்பக்கமாக நம்ம அந்த காட்டன் பாலை வந்து உள்ளே வச்சு அடைச்சிடறோம். ஃபுல்லாக நல்லா கேப் இல்லாத மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக வந்து திணிச்சிங்க அப்படின்னோம்னா அந்த காட்டன் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரே பால் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நான் கேஸோட ப்ரெஷரில் வாட்டரில் வைக்கும்போது வெளியே வந்துடும். நீங்கள் பால் மாதிரி வச்சா தான் வராது. இப்போ இந்த சிரிஞ்சில் வந்து அது மேலே மட்டும் வச்சுக்கலாம், ரொம்ப உள்ளே தள்ளவேனா, மேலாப்பில் இருந்தால் போதும். அதை அப்படியே வச்சு இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு டிஃப்யூசர் செட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ CO2 மெயினாக வந்துட்டு ஈஸ்ட்டும் சுகரும் வாட்டரில் நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா அந்த ஈஸ்ட்டு வந்து அந்த சுகரை ஃபுல்லும் சாப்பிட்டுட்டு CO2 தான் வெளியே விடும், கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்துட்டு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. லைட்டாக வார்ம் வாட்டர், லைட்டாக சுடுதண்ணி, ரொம்ப அந்த சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு போட்டுருக்கோம். இப்போ 1 கப்பு சுகர் போடுறோம். இந்த பாட்டிலில் வந்துட்டு ஒரு 3/4 அளவு தண்ணி பிடிச்சிக்கிட்டு 1 கப் சுகர் போடுறோம். நம்ம ஃபுல்லாக தண்ணி எடுத்துடாதீங்க, 3/4 அளவு இருந்தால் போதும். 75% வாட்டர் இருந்தால் போதும் அந்த பாட்டிலில். பார்த்தீங்களா, இந்த 75% அளவு மட்டும் இருந்தால் போதும் வாட்ரு. 70% உங்களுக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் நீங்கள் சுகரை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. சுகரை நல்லா அது டைலூட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஈஸ்ட்டை இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஈஸ்ட்டை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை அதில் ஊற்ற போகிறோம்.
ஃபுல்லாக எல்லா ஈஸ்ட்டையுமே நம்ம அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் போட்டால் போதும், உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும். ஃபுல்லாக இப்போ நம்ம கேப்பே இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலை நல்லா டைட்டாக மூடிட போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த ஐவி செட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த செட்டில் இருக்கிறதே நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க, ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதை நம்ம டேங்க்கில் கண்ணாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து வேக்கம் கப்பு ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும் உங்களுக்கு. வேக்கம் கப்பு வந்துட்டு இது நாங்கள் எங்கள் லைட்டில் இருந்துச்சு, அதனால் நாங்கள் கழுத்தி எடுத்துட்டோம். இப்போ அந்த டியூப் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதுலேயும் ஒரு வேக்கம் கப்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு DIY CO2 வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு டேங்க்கு அடியில் வந்துட்டு அந்த ஸ்டாண்டுக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டியூப்பை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல ஒரு கார்னரில் வந்துட்டு அந்த டியூப்பை வந்து வேக்கம் கப் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு கார்னரில் வந்துட்டு அந்த நம்ம டிஃப்யூசர் செட்டையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரேட்டர் நம்ம இது செஞ்சு முடிக்கிறது அந்த டைம்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ கேஸ் வருது பார்த்தீங்களா, இது நீங்கள் அந்த காட்டன் பால் இது வைக்காம மாட்டிங்கன்னா அந்த கேஸ் வந்துட்டு முழுசாக பெரிய பெரிய பபுள்ஸாக வந்து வரும் உங்களுக்கு. அப்போ வந்து உங்களுக்கு அது வாட்டரில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் டைல்யூட் ஆகாது, மிக்ஸ் ஆகாது. அதனால தான் நம்ம அந்த டிஃப்யூசர் வச்சு நம்ம சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட் பபுள்ஸாக நம்ம அது கொடுக்கும். இப்போ இது நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதுலேருந்து அந்த பிளான்ட் வந்து எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.